வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தியான ஆரோக்கியமான ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் தான் நம்ம செய்ய போறோம். ராகி மாவுல முருங்கைக்கீரை வச்சு அடை செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு நான் ராகி மாவு எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு பொடிசா கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கழுவி சுத்தம் பண்ண முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகா, கொஞ்சம் போல கருவேப்பிலை இலை, கொஞ்சம் போல மல்லி இலை பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு 1 கப் அளவு துருவன தேங்காய், அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு நார்மலான உருண்டைகளாக பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடை தட்டி நம்ம தோசைக்கல்லில் போடையில் பிஞ்சு போகாமையும் ஹார்டாக இல்லாமையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு நல்லா சாஃப்டான முருங்கைக்கீரை கேழ்வரகு மாவு அடை வந்து நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ இதை பார்த்துட்டே இருங்க, நான் கூட அப்படி பெனிஃபிட்ஸ் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். நான் இதை வந்து நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து ராகி மாவில் எண்ணிலடங்கா நன்மைகள் இருக்குது. கால்சியம் வந்து இதில் அதிகமாக இருக்கனால இப்போ வெயில் காலங்களில் நம்ம இந்த போல் கேழ்வரகு மாவு நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் குறைஞ்சிருக்க வாட்டர் கண்டென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உடல் சோர்வு நீங்கும். அதே போல் இரும்புச்சத்து குறைவாக இருக்கா, ஹெச்பி கவுண்ட் கம்மியாக இருக்கவங்க தாராளமாக நீங்கள் ராகி எடுத்துக்கிட்டே வரலாம். அது இன்னமும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வாழை இலையில் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் இதை அப்படி தேய்ச்சிக்கோங்க. உங்கள் கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து அதை வந்து இப்படி இலையில் வச்சு ஈவனாக தட்டிக்கோங்க. ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் மேடு கம்மியாகவும் இருக்கிற மாதிரி பண்ண வேண்டாம், ஒரே ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தட்டிக்கோங்க. அவ்வளோதான், தட்டி முடிச்சாச்சு. ஒரே ஈவனாக தட்டியாச்சு பாருங்கள். இதே போல் தான் நீங்களும் தட்டணும். இது வந்து நான் வாழை இலையில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பட்டர் ஷீட்டோ இல்லை வந்துட்டு பாலித்தீன் பேப்பரு உங்களுக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் இந்த போல் தட்டிக்கோங்க. சில பேர் தோசைக்கல்லையே கூட வச்சு தட்டுவாங்க. ஆனால் அப்படி தட்டையில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், கை சுட்டுக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம தட்டி வச்ச அடை மாவை தோசைக்கல்லில் திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு இதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் அதை எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி கல்லில் போடையில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் வந்துட்டு ராகி மாவில் நிறைய கால்சியம் இருக்குது. அது வந்துட்டு உங்களோட எலும்பு வந்துட்டு வீக்காக இருக்கா, எலும்பு தேய்வு, அதாவது சில பேர் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கையில் முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆயிடுது, ரொம்ப இளமையாக இருக்கையிலே வயதான தோற்றம் மாதிரி வருது அப்படின்னா ஸ்கின் க்ளோவிங்க்கும் உங்களுக்கு வந்து ராகி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. அதே போல் இதில் வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ் அவ்வளோ இருக்குது. கூடவே நம்ம முருங்கைக்கீரை சேர்த்தி பண்ணுறனால முருங்கைக்கீரையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. நீங்கள் இது கேழ்வரகும் வந்துட்டு கேழ்வரகோட முருங்கைக்கீரை சேர்த்தி சாப்பிடையில ரொம்பவே நல்லது. அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கேழ்வரகு இந்த போல் அடை செஞ்சு சாப்பிட்டாங்க, கூடவே முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிடையில இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்க உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துமே இதில் இருக்குது. இதில் வந்து விட்டமின் ஏ, பி, சி எவ்வளவோ இருக்குது. கால்சியம் என்ன ஜாஸ்தியாக இருக்குது, இரும்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை வந்து தவறாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் உங்கள் குட்டி குழந்தைக்கும் ரொம்பவே நல்ல வளர்ச்சிக்கு உண்டான ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு இதில் வந்து நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு 1 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா 1 வயசு குழந்தையிலேருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. அதே போல் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இதை எடுத்துக்கோங்க. உங்களோட சுகர் லெவல் வந்துட்டு பிளட்டில் இருந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
கெட்ட கொழுப்பு வந்துட்டு உடம்புலேருந்து கரைச்சி வெளியேற்றிட்டு நல்ல கொழுப்போட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பரட்டி போட்டு எண்ணெய் விட்டு நீங்கள் எடுத்து விடையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து உங்களுக்கு கீரை சேர்த்திருக்கனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி குருமா, அதே போல் தக்காளி சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா எனக்கு சட்னியெல்லாம் வேண்டாம், நான் சிம்பிளாக வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அது வந்து அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ ஹெல்த்தான ஃபுட்டை வந்து நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. வீக்லி ட்வைஸோ ஒன்ஸோ உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.